கொஞ்சம் படிக்கணும். ஆபிரகாம் லிங்கன் ஏன் தாடி வச்சிருக்காரு யாருக்காவது தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன் படம் யாரெல்லாம் பாத்துருக்கீங்களா? லிங்கன் வந்து தாடி வச்சிருப்பார். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இப்ப ஆபிரகாம் லிங்கன் போய் பாருங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளா அமெரிக்கால மனிதர்கள் அடிமைகளா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடிமைனா தெரியுமா? உங்களை தூக்கி கொண்டே யாருக்காவது விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களை புடிச்சிட்டு போய் பசங்களா எதுவுங்க பசங்க பிள்ளைங்க பசங்க இந்த பள்ளிக்கூடத்தை படிக்கிற எல்லாரும் பிள்ளைங்களும் கேட்கல தப்பு கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுல உங்களை தூக்கிட்டு போய் 3வது தெருவுல ஒரு 10,000 ரூபாய் காசை வாங்கிட்டு உங்களை விட்டுட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோ. கேவலம் 10,000 ரூபாய்க்கா அப்படின்னு கேட்கலாம். ஒரு கற்பனை விட்டுட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு. எப்படி? கையறைக்கலாம். உங்களுக்கு எத்தனை நேரம் சாப்பாடு? ஒரே ஒரு நேரம் தான் சாப்பாடு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க சொல்ற வேலையை பூரா செய்யணும். எதுக்கு பேசினா செல்ல பலாப்பலான்னு அறைவாங்க. நைட்டு தூங்குறது கொசுக்கடி. இப்படி ஒரு வாழ்க்கையை யாராவது கற்பனை பார்க்க முடியுமா? ஆனா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி கருப்பின மக்களுக்கு இந்த வாழ்க்கை தான் இருக்கு. அவர் தான் அடிமைத்தனம் ஒன்று இருந்ததை ஒழிச்சார். சரி, இப்ப இதையே எங்களுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிமைத்தனம்ங்கிறத ஒழிக்கிறதுக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் செத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, இன்னும் வேற எல்லாம் தான் அடிமையாக்குறதா இல்ல. இன்னும் அதை விட எவனால ஒரு ஆள் இருக்கான். அவன் யாரு சொல்லுங்க? யாரு அது? சரி, பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் செல்போனை கொடுக்கலாமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க. வேண்டாமா? சரி, பிள்ளைங்க சொல்லுங்க. செல்போன் வேண்டுமா வேண்டாமா? பெற்றோர்கள் சொல்லுங்க. வேண்டுமா வேண்டாமா? பாருங்க, அவங்களே சத்தமா சொல்றாங்க. யாரு சத்தமா சொன்னீங்களோ அதுதான் உண்மை. பெற்றோர்கள் சொல்லுங்க. வேண்டுமா வேண்டாமா? இந்த நம்ம வாய்ப்பு. பெற்றோர்கள் சொல்லுங்க. வேண்டுமா வேண்டாமா? பசங்க சொல்லுங்க. வேண்டுமா வேண்டாமா? கடைசி வாய்ப்பு பெற்றோர்களுக்கு. வேண்டுமா வேண்டாமா? வேணா நீங்க எடுத்துட்டு போறான்னு போயிடலாம்.